உங்கள் தசாபுத்தி படி இப்போ உங்களுக்கு என்ன ட்ரெண்ட் இஸ் கோயிங் ஆன், எல்லாமே ட்ரெண்டு தான் சார். அது லைஃப் ஆகட்டும், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எல்லாமே ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டு. ட்ரெண்டை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னாலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும். லக்ஷ்மி குபேர பூஜை என்பது ரொம்ப பலனளிக்கக்கூடிய ஸ்லோகம். என்ன சொல்லுவாங்க? ஓம் ஸ்ரீம் ஹைம் குபேர லக்ஷ்மியே நமக. நீங்கள் சாமி கும்பிட்டு இருக்கிற போது அல்லது இந்த மாதிரி லக்ஷ்மி குபேர பூஜையில் கலந்துட்டு இருக்கிற போது இதை பிரார்த்தனை செய்யுங்கள், பலன் கண்டிப்பாக உண்டு. உங்கள் கையில் பணம் இருக்கணும் அப்படின்னா நர்மதா சக்கரம் சில எண்ணிக்கைகள் வச்சு வெள்ளிக்கிழமை காலையில் குளிகை நேரத்தில் மகாலட்சுமி கிட்ட வச்சு பிரார்த்தனை பண்ணி அதை எடுத்து வச்சுக்கோங்க. நர்மதா சக்கரத்தில் அவ்வளோ பலன்கள் இருக்குது. இப்போ வழிபாடுங்கிறதுக்கு மொழி பேதங்கள் கிடையாது. நீங்கள் மானசீகமாக மனப்பூர்வமாக இறைவனை நீங்கள் சரணாகதி அடைஞ்சிட்டாலே அவங்க பொற்பாதங்கள்கிட்ட நீங்கள் உங்கள் கோரிக்கையை வச்சாலே கண்டிப்பாக அதுக்கு பலன்கள் உண்டு. உங்களுடைய கோரிக்கைகள், திருமணம், வேலைவாய்ப்பு, பதவி உயர்வு, பண பிரச்சனை, கடன் பிரச்சனை எல்லாம் அப்பன் முருகன் உங்களுக்கு தீர்த்து வைப்பார் என்பது அதீத நம்பிக்கை. நேயர்களுக்கு கோவை விஸ்வநாதனின் அன்பான வணக்கங்கள். நட்டுணையாவது நமசிவாயமே. வாழ்க்கையில் நிறைய சம்பாதிக்கிறோம், சேமிக்க முடியல, எவ்வளவு வந்தாலும் சரியா இருக்கு, கையில காசை தங்க மாட்டேனுது சார். நானும் அங்க ஜோசியம் பார்த்தோம், இங்க ஜாதகம் பார்த்தோம், அங்க வழிபாடு செஞ்சோம், எது பண்ணியுமே நடக்க மாட்டேன்றதுன்னு சில குரல்கள் நம்ம காதில் வருது. நானும் அது மாதிரிலாம் அனுபவிச்சிருக்கோம். காலப்போக்கில் அதுக்கான வழிகள், உபாயங்கள் இருக்குது. ஆன்மீக வழியில் இறை வழிபாடு என்பது நமக்கு ஒரு ஆதரவான சூழ்நிலையை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் இறைவனை நம்பி அதற்கான முறையான வழிபாடுகள் மேற்கொண்டால் கண்டிப்பாக பலன் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஜாதக ரீதியாக அவங்களுடைய தசாபுத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜனனகால தசாபுத்தி எல்லாம். இப்போ கடகராசினா கடகராசிக்காரங்க எல்லாருமே நம்ம கோடீஸ்வரர் இருக்காங்களா? கேள்விக்குறி. எல்லாருமே கஷ்டப்படுறாங்களா? அதுவும் கேள்விக்குறி. ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. அப்போது அந்த ஜனனகால ஜாதகப்படி அதில் என்ன குறைகள் இருக்குது, அதை என்ன நம்ம நிவர்த்தி பண்ணணும், அதை எப்படி நம்ம கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட கொடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. ஒன்று அவங்க தசாபுத்தி பார்ப்பாங்க, இல்லைன்னா கிரகங்கள் அமைப்பில் இப்போ எப்படி இருக்குது, இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளில் உங்கள் தசாபுத்தி படி இப்போ உங்களுக்கு என்ன ட்ரெண்ட் இஸ் கோயிங் ஆன், எல்லாமே ட்ரெண்டு தான் சார். அது லைஃப் ஆகட்டும், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எல்லாமே ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டு. ட்ரெண்டை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னாலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்மை சுற்றி ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸு சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்போது நம்மளுடைய எண்ணங்களும் செயல்களும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். சரி சார், இப்போ நமக்கு சூரியனிலிருந்து வரக்கூடிய கிரகங்கள், அதுக்கு தகுந்த தாக்கம், பூமியில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள், இதுக்கெல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். இப்போ என்கிட்ட காசை தங்க மாட்டேனுது, என்ன தான் சார் செய்யலாம், ஏதாவது ஒரு வழிபாடுக்கு ஏதாவது ஒரு ஆலயம் சொல்லுங்கள் அப்படின்னா நிறையா விஷயங்கள் இருக்குது, நிறையா அதுக்கு வழிகாட்டல்லாம் இருக்குது. என் அனுபவத்தில் நான் தெரிஞ்சிட்டதை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் அதை பயன்படுத்துங்கள். முடிஞ்ச வரலையும் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இப்போ நான் தெரிஞ்ச வகையில் தஞ்சாவூர், நீங்கள் உங்களுக்கு கேள்விப்பட்ட ஊர் தான். தஞ்சாவூர்னால் எல்லாத்துக்கும் தஞ்சை பெரிய கோயில், ராஜராஜ சோழர் கட்டிய கோயில் ஞாபகம் வரும். அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கம், அங்கே இருக்கக்கூடிய கோயில் அமைப்பு, அங்கே சைடில் இருக்கக்கூடிய வராகி அம்மன், இது மாதிரியெல்லாம் உங்களுக்கு நல்ல நினைவுகள் வரக்கூடிய இடம். பெரிய நந்தி இருக்குன்னு தஞ்சாவூர்னு பெயர் வரதுக்கான காரணமான ஒரு கோயில் இருக்குது. தஞ்சாவூர் டு திருவையார் ரோட்டில் கிழக்கு பக்கத்தில், தஞ்சைக்கு கிழக்கு பக்கத்தில் தஞ்சைபுரீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த தஞ்சைபுரீஸ்வரர் கோயில் மேற்கு பார்த்து இருக்குது. அங்கே ஆனந்தவள்ளி தாயாருடன் சிவபெருமான் அருள் பாலிக்கிறார். இந்த ஸ்தலத்தில் என்ன விசேஷம்? இது வெண்ணாற்றங்கரை பக்கத்தில் இருக்குது. இங்கே குபேரன், ராவணன் குபேரன் கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் பிடுங்கிட்டார். பிரதர்ஸ்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை. அப்போ அவர்களெல்லாம் பணத்தெல்லாம் இழந்துட்ட உடனே ரொம்ப மனம் கஷ்டப்பட்டு, மனம் சங்கலப்பட்டு சிவபெருமான்கிட்ட வழிபடுறாரு. இந்த சிவன் கோயிலில் சில 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் தஞ்சைபுரீஸ்வரர் ஆலயம் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு முன்னதாகவே பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவானது. ஊர் பெயர் காரணத்துக்கு உரிய கோயிலே தஞ்சைபுரீஸ்வரர். இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கம் அமைப்பு மேற்கு நோக்கி இருக்கும். இந்த கோயிலில் ஐப்பசி மாதம், அதாவது விட்டது அமாவாசை, பெரும்பாலும் தீபாவளிக்கு முதல் நாள் சாயந்தரம்
குபேர ஹோமம் நடக்கும். அப்போது சிவபெருமானை குபேரன் வழிபட்டு இங்கு இழந்த செல்வத்தை மீட்டதனால இங்கே ஒரு குபேர வழிபாடு நடக்கும். இது வருஷத்தில் ஒரு தரம் தீபாவளிக்கு முதல் நாள் சாயந்தரமாக நடக்கும். தங்களுக்கு முடிந்தால் இதில் கலந்து கொண்டு முறையான பலனை அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கு தகவலுக்கு சொல்கிறேன். மாதந்தோறும் அமாவாசை என்றும் இங்கே வந்து இந்த மாதிரி குபேர வழிபாடு நடக்கிறது. லக்ஷ்மி குபேர பூஜை என்பது ரொம்ப ஒரு பலனளிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். என்ன சொல்லுவாங்க, ஒன்றுமே இதுக்கு நீங்களாம் ஒன்றுமே பெரிய அளவில் போயிட்டு கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. மனதாகிற நினைத்து நம்பிக்கையுடன் ஓம் ஸ்ரீம் ஹைம் குபேரலக்ஷ்மியே நமக முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு 48 சொன்னாலும் சரி, உங்களுக்கு என்ன எண்ணிக்கையில் சொல்ல முடியுமோ நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு இருக்கிற போது அல்லது இந்த மாதிரி லக்ஷ்மி குபேர பூஜையில் கலந்துட்டு இருக்கிற போது இதை வந்து பிரார்த்தனை செய்யுங்கள், பலன் கண்டிப்பாக உண்டு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், உங்கள் கையில் பணம் இருக்கணும் அப்படின்னா இந்த நர்மதா சக்கரம்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நர்மதா சக்கரம் சில எண்ணிக்கைகள் வச்சு வெள்ளிக்கிழமை காலையில் குளிகை நேரத்தில் வச்சு லக்ஷ்மி குபேரர்கிட்ட படம் இருந்தால் அதில் வைங்கோ, இல்லைன்னா மகாலட்சுமி கிட்ட வச்சு பிரார்த்தனை பண்ணி அதை எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு எவ்வளவு எண்ணிக்கை இருக்குங்கிற கணக்கு இருக்குது. ஃபுல்லாக விவரங்கள் சொல்கிறதுக்கு போதிய அவகாசம் இல்லை. பட் அந்த நர்மதா சக்கரத்தில் அவ்வளோ பலன்கள் இருக்குது. நம்ம ஊர் சிவாலயங்களில் இங்கே எங்கேயாவது புண்ணிய ஸ்தலங்கள் ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடத்துலலாம் கிடைக்கலாம். இல்லைனா நீங்கள் காசி யாராவது போனாங்கன்னா அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அங்கே நல்லா காசி இந்த மாதிரி கயா இந்த மாதிரி இடத்துல அது கிடைக்கும். வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கான பிரார்த்தனைகளை செய்யுங்கள். என்னுடைய கண்ணோட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதை எப்படி செஞ்சால் நமக்கு தேவையான பிரச்சனைகள் நிவர்த்தி செஞ்சு நமக்கு பலன் கிடைக்கும். இப்போ ஒரு முருகன் அருளில் ஒன்று சொல்கிறோம். முருகன் அருளால் செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7 செவ்வாய் ஹோரை அந்த டயத்தில் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு இப்போ சாமிகிட்டெல்லாம் கோலம் போட்டு மங்களகரமாக பூ இதெல்லாம் வச்சுட்டு ஒரு சின்ன தட்டம், ஒரு 6 வெற்றிலை, கொஞ்சம் இந்த செராப்பாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, பாக்குத்தூள் அதை வச்சுட்டு அது மேலே 6 அகல் விளக்கு வச்சுக்கோங்க. அதில் 6 இந்த சின்ன ரோஜாப்பூ அல்லது மல்லிகைப்பூ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, நல்லது. கூடுமானவர்களே சிகப்பாக இருந்தால் நல்லது. செவ்வாய்க்கிழமை சிகப்பு மலர்கள் ரொம்ப விசேஷம். அப்போ நீங்கள் மனதார இறைவனை வேண்டி, முருகா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு இதை பார்த்து நல்லபடியாக பண்ணி கொடு, நீ தான் எனக்கு வழி காட்டணும், உன் பொற்பாதங்கள் சரணம். நம்ம வழிபாடுங்கிறதுக்கு மொழி பேதங்கள் கிடையாது. நீங்கள் மானசீகமாக மனப்பூர்வமாக இறைவனை நீங்கள் வந்து சரணாகதி அடைஞ்சிட்டாலே அவங்க பொற்பாதங்கள்கிட்ட நீங்கள் உங்கள் கோரிக்கையை வச்சாலே கண்டிப்பாக அதுக்கு பலன்கள் உண்டு. இது மாதிரி தொடர்ந்து 6 வாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்ஹோரை, மீண்டும் சொல்கிறேன், ஒரு சின்ன தட்டத்தில் கூடுமானவர்களையும் பித்தளை தட்டம் தாமரம் இருப்பது விசேஷம், கூடுமானவர்களையும் எவர் சில்வர் தவிர்க்கலாம். அதே மாதிரி வெள்ளித்தட்டு எல்லா நாளும் எல்லாத்துக்கும் சூட் ஆகுது. வெள்ளி வந்து சுக்கிரனுக்கு, செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் சில ராசிகளுக்கு சேராது. இது மாதிரியான டயத்தில் நீங்கள் ஒரு பித்தளை தட்டத்தில் வச்சு வெத்தலை பாக்கு பூ வச்சு 6 விளக்க வச்சு ஏற்றி விட்டுட்டு மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய கோரிக்கைகள், திருமணம், வேலைவாய்ப்பு, பதவி உயர்வு, பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை எல்லாம் அப்பன் முருகன் உங்களுக்கு தீர்த்து வைப்பார் என்பது ஒரு அதீத நம்பிக்கை. நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளமுடன். வணக்கம்.